வார்த்தை அது வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. அவர் அதை அனுப்பின கால் நான்கோடி வாக்கியம் என்று சொன்னவர். கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கும் போது நாம் பயபக்தியோடு அமர்ந்திருக்கும்படியாய் கர்த்தருக்கு இடத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சேர்த்து ஒப்பு கொடுத்து ஒரே சிந்தனையுடன் அனுசமத்திலே நாம் தரித்திருப்போம். கிறிஸ்துமஸ் என்பது பண்டிகை மாத்திரமல்ல, உலகத்துல கிறிஸ்துமஸ் எல்லா இடங்களிலும் கொண்டாடுவாங்க. ஆனா கிறிஸ்துமஸ் என்ன என்பதை அந்த அர்த்தம் கொள்ளும்படியாய் நாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அவசியம். அதுதான் எல்லாருமே இன்றைக்கு கிறிஸ்துவ வீட்டில் அந்த அடிப்படை காரணத்தை தெரிந்து கொண்டவர்களும் தெரிந்து கொள்ளாதவர்களும் அநேக பேர் கிறிஸ்தவத்திலே இருக்காங்க. இந்துக்கள் வீட்டில் கூட இந்த குடியில் வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்துக்கள் வீட்டில் மேக்சிமம் இந்துக்கள் வீட்டில் ரொம்ப வீட்டில் அதை ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி பொம்மை. ஏன்னா அவங்க விக்கிரகம் ஆராதிக்கிறதுனால விக்கிரகத்தை கொண்டு விக்கிரமாக ஆகிட்டாங்க. இயேசுவை விக்கிரமாக ஆகிட்டாங்க. இன்றைக்கு சூழ்நிலை அப்படி தான் போயிடுது. அவர் வார்த்தையை மறந்து போனாங்க. என்ன இல்லாமல் உமக்கு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டான்றார். உண்டாக்க வேண்டாம். இன்றைக்கு இயேசுவை விக்கிரகம் ஆகிட்டு குழந்தை மாதிரி உருவத்தை அங்கே வச்சுட்டு இந்த பக்கம் யோசிப்பு இந்த பக்கம் மரியாள் மாதிரி ஆடு மாடு எல்லாம் கழுதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு குடியில் உருவாக்கிட்டாங்க. வார்த்தை தான் நம்மளுக்கு விடுதலை. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆக்கும். சத்தியம் தான் ரொம்ப. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? யோவான் 14:6 என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர்தான் வழி, சத்தியம், ஜீவன். இந்த கிறிஸ்தவர்கள் அநேக பேர் இதை மறந்து போயிட்டாங்க. கிறிஸ்துமஸ்னா ஒரு பண்டிகை, ஒரு கொண்டாட்டம். அது எதற்காக பிறந்தார்? எதற்கு அந்த பூமியில 33 வருடங்கள் சஞ்சரித்தார்? அதுக்குண்டான விடை இன்றைக்கு அநேகருக்கு தெரியவில்லை. பெத்தேல் ஆசீர் சபை மூலமாக அநேக சத்தியங்களை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் நம்முடைய ஆவி ஆத்மா சேர்த்தை ஒடுக்கப்பட்டவர்களாய், அப்படியே ஒடுக்கி பயபக்தியோடு காணப்படுவர்களாய் பிறந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரி மரியாளர்கள் ஜெபிப்பார். கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். முழங்கால் படிடுங்க. முடியாவிட்ட பரவாயில்ல, உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம். அப்பா அந்த நாளை கூட கொண்டாடும்படியாக கர்த்தாவே அப்பா உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற துதிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் அப்பா. அநேக ஜனங்களும் நீ எனக்கு கொஞ்ச ஜனமாக இருந்தீர்கள். உங்களை நான் தெரிந்து கொண்டேன். எழும்பி பிரகாசிக்கும்படியாக அப்பா உம்முடைய ஒளி எங்கள் மேல் பிரகாசித்தபடியால் இந்த நாட்களில் நாங்கள் உம்முடைய பிரகாசிக்கும்படியாக இந்த பிறந்த நாள் வாங்கிறபடியால் கிருபை கிடைத்தது. நன்றி செலுத்துகிறோம். அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த வழியை ஆயத்தம் பண்ணினர்களை போல ராஜா இன்று அநேக மேய்ப்பர்கள் நிமித்தம் வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக பரலோகத்துக்கு அநேக ஜனங்களை அப்பா அறிவித்திருக்கிறார்கள் ராஜா. கிறிஸ்துவின் பிறப்பு என்னவோ மெய்யாகவே தன் பாடுகளை அப்பா நீர் எப்படி பாடுகளை சகித்தீரோ பாடுகளை சகிக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக் கொள்ளும்படியாக அப்பா கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் என்னவென்று அப்பா நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் வார்த்தையினால் கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படியாக ஆவியானவர் நீங்க
எங்களோடு இருப்பதாக அப்பா தாசனை மேய்ப்படி நீ மூடி கர்த்தர் வெளிப்படும்படியாக அப்படி உங்களுடைய வல்லமையில வார்த்தை வெறுமனையாய் திரும்பாது என்று ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாகும். கிறிஸ்து உங்களில் பிறந்தார் என்று சொல்லப்படி அந்த வார்த்தை கிரியை செய்யும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி. அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று சொன்னீர். எங்கள் மேல் வைத்த அன்பு சகலத்தையும் தாங்கும்படியாக அப்படிப்பட்ட வார்த்தையில் எங்களோடு பேசுகிறார். மாத்திரம் மகிமைப்படுவீராக. நன்றி ஆண்டவரே. மகிமை யாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுடைய பிறப்பை நாம் அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது அந்த அடிப்படை நோக்கத்தை முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். ரொம்ப முக்கியம். கிறிஸ்துமஸ், இங்கிலீஷ்ல கிறிஸ்துமஸ், தமிழ்ல கிறிஸ்துமஸ் தான் போடுவாங்க. அந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த போது, அவர் பிறக்கும் போது இயற்கையும் இந்த பூமியிலே சாதகமாக இருந்தது, செயற்கையும் சாதகமாக இருந்தது. இதனாலே நாம் அந்த பிறப்பின் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அந்நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்தார். அந்த பிறப்பை குறித்து நாம் சிந்திக்கும் போது அந்த பிறப்பு ஒரு அதிசயம், அற்புதமா இருந்தது. காரணம் என்னவென்றால், இப்போ கூட நம்ம பேப்பர்ல படிக்கிறோம், தொலைக்காட்சி மூலமா பார்க்கிறோம், அற்புதமா பிள்ளைங்கள் பிறகுறத நம்ம கேட்டிருக்கோம். ரெட்டத்தலையா பிள்ளைகள் பிறக்குது, வித்தியாசமான பிள்ளைகள் பிறக்குது. ஒரு தாய் தகப்பன் அவளாலே பிள்ளைகள் பிறக்குது. அந்த பிள்ளைகள், சில பிள்ளைகள் ஊனமா பிறக்குது, சில பிள்ளைகள் அற்புதமா பிறக்குது, சில பிள்ளைகள் நல்ல பிறக்கும்போது நல்ல ஞானத்தோடு பிறக்குது. 4 மாத பிள்ளை கூட ஒரு ஸ்கிரீன்ல கலர்களை காமிச்சா இது என்ன கலர் சொன்னா ரெட், ப்ளூ, பிளாக்னு கலரே சொல்லுது. அப்படிப்பட்ட ஞானத்தோட பிள்ளைகள் இப்ப பிறக்கிறாங்க. காரணம் என்னவென்றால், ஒரு பக்கம் அவளுடைய முன்னோர்கள் கிறிஸ்துவுக்குள் அந்த அடிப்படை அந்த காரியங்களிலே ஒவ்வொரு முன்னோர்கள், அதாவது ஆதி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஆதி கிறிஸ்தவர்கள் கூட மாறி போறாங்க. அப்போ அதிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையின்படி செய்திருக்கிற குடும்பத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது சகஜம்தான். பிரியமானவர்களே, இயேசு பிறக்கும் போது ஒரு வித்தியாசமான அடையாளம் வந்தது. என்ன அடையாளம்? விண்மீன். அவர் பிறக்கும் போது சாஸ்திரிகளுக்கு வழியை காண்பதற்காக அந்த நட்சத்திரம் தான் வழியை காமிச்சது. அந்த வால் நட்சத்திரம் சொல்றாங்க, விண்மீன். அந்த நட்சத்திரத்தின் அடையாளத்தோட அவர்கள் கடந்து சென்று குழந்தை பிறந்த இடத்திலே போய் கண்டார்கள். முதல் இயற்கையின் அடையாளம், முதலாவதாக இயற்கையின் அடையாளம். இரண்டாவதாக அறிவு, அதனால் உண்டான அழைப்பு. இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய்
விருத்தி அடைந்தார். 2ஆம் அதிகாரம் 58 லூக்கா 2ஆம் அதிகாரம் 56 வசனத்தில் 58 வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் அறிவுள்ளவராயிருந்தார். தன்னுடைய 3.5 ஆண்டு ஊழியத்தில் அவரிடத்திலே கடந்து சென்றவர்களுக்கு இடத்துல இயேசுவிடத்தை கடந்து போகிறவர்களுக்கு என்ன தேவை என்பது அறிந்து அது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் உள்ளத்தில் விசுவாசத்தை வளர்த்து அவர் என்ன காரியத்துக்கு தன் இடத்தில் வருகிறார்களோ அது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருக்கு கடந்து செல்லுகள் கேட்டு பெற்றுக்கொண்டு போவாங்க. சரீர பலவீனம் மற்றும் மரணம், செவிடர், ஊமையர், கண் தெரியாதவர் எல்லாருக்கும் ஒரு அற்புதங்களை செய்து யார் அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவர் தாழ்மையை சென்றமானால் நிச்சயமா அவரிடத்திலிருந்து நம்ம அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அற்புதத்தை அதுதான் அனந்த ஞானம். அவருக்கு அனந்த ஞானம் அறிவினாலே பிதாவாகிய தேவன் கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்து தேவதூதர்கள் இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். தேவதூதர்கள் நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி அழைப்பை இந்த அறிவை பெற்றுக்கொண்டு அழைப்பை விடுத்து பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள் என்று இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி அந்த அடையாளத்தை அறிவின் ஊற்றத்திலே அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் அடையாளத்தை காண்பித்தார்கள். முதல்ல இயற்கையின் அடையாளம், இரண்டாவது தேவதூதர்களின் அடையாளம், மூன்றாவதாக அற்புதமான பிறந்த பிள்ளை. இது பரிசுத்த ஆவியினால் மரியாள் அவர்கள் கருவுற்று ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவிலே பிறக்காத பரிசுத்த ஆவியிலே பிறந்த அற்புதமான பிள்ளை. அது கூட எப்படி என்ன டெலிவரின்னு அத நார்மல் டெலிவரி, நார்மல் டெலிவரி குழந்தை. இது அற்புதமான பிள்ளை. பிள்ளை பிறக்கும் போது எங்க கழித்து வச்சாங்க? சத்தத்தில் கூட இடம் இல்லை, மாட்டு கொட்டாயில. அதுதான் இப்ப இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு அடையாளமா போயாச்சு. மாட்டு கொட்டாய் மாதிரி ஒரு அழகா அடையாளம் போட்டு அதில் பொம்மைகள்லாம் வச்சு இயேசுவை குழந்தையாக்கி அழகாக உள்ள வச்சுருவாங்க. இன்னைக்கு எல்லார் வீட்டிலும் இருக்கும். அது நம்ம வீட்டில் அந்த அடையாளத்தை வைக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க, அந்த அடையாளம் இருக்கக்கூடாது. வார்த்தை தான் நமக்கு அந்த அடையாளம் தான். நம்ம விக்கிரகத்துக்குள்ளே போயிட்டோம், விக்கிரகத்தில் போயிட்டோம். அந்த அடையாளமே இருக்கக்கூடாது. ஏதோ டீ வைக்கலாம், இந்த டீங்க வைக்கலாம். நான் தான் சொல்ல வரேன், கிறிஸ்து பிறப்பு ஒரு அடையாளமாக ஆகக்கூடாது. இயற்கை செயற்கை அழைப்பு எல்லாமே ஒரு அடையாளமாகி போச்சு. அவரை பொம்மையாக்கி ஒரு குடியில் வைக்கக்கூடாது. ரொம்ப பாவம், அது தவறு. அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. என்னை தவிர உங்களுக்கு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவர் தான் வார்த்தை, நான் தான் வார்த்தை, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், நான் தான் வழி. என்னை இல்லாமல் பிதாவிடத்திலே நீ ஒரு காலம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால பிரியமானவர்களே, அற்புதமான பிறந்த அந்த குழந்தை நாம் பெத்லகேமிலே பிறந்த அந்த குழந்தை பிறந்த அந்த அந்த ஊரை பெத்லகேமை எப்படிப்பட்ட பெத்லகேம் என்று சொல்லி இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். பெத்லகேம் என்பது என்ன? அடையாளம். அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீடு. அங்க குறைவில்லைன்னு அர்த்தம். குறைவில்லை, அப்பத்தின் வீடு. அதான் பெத்லகேமுக்கு அர்த்தம். அந்த பெத்லகேமை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம்.
இது புதுவிதமான சத்தியம் உள்ளது. இதை நீங்க அப்படியே உள்ளே வாங்கி கொண்டு தியானிங்க. பெத்லேகம்ல பிறந்தார், அவ்வளவுதான். ஆனா பெத்லேகமுக்கு அந்த ஆசிரியத்தை கொடுத்தவர் தேவன். கரங்களை தட்டுவோமா? அந்த பெத்லேகமே இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆமத்தில் அது குறிப்பிட்டாச்சு. பெத்லேகம்ல ராகேல் மரித்து அந்த பெத்லேகம்ல தான் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ராகேல் மரித்து பெத்லேகம் தான் அடக்கம் பண்ண. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதி ஆகமம் புத்தகம் 48:7. தேங்க்யூ ஜீசஸ். ஆதி ஆகமம் புத்தகம் 48:7. யாரு பதாந்தை விட்டு வருகையில்? யாக்கோபு ஒரு நட்சத்திரம், அதுதான் கிறிஸ்து. இதை படிச்சு அடுத்த வருஷம் நம்ம படிப்போம். படிங்க சிஸ்டர். நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்தாவுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும் போது, நல்லா புரிச்சுங்க, கானான் தேசத்தில் எப்ராத்துல கொஞ்ச தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என்னண்டையில் மரணம் அடைந்தால் அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான். அல்லேலூயா. பெத்லகேம் என்ற ஊரிலே அடக்கம் பண்ணப்பட்டார். ராகேல், யோசேப்பு அவர்கள் முக்கியமான ஒரு சந்ததியை இந்த உலகத்தில் கொண்டு வந்தாங்க. யாக்கோபுக்கு 4 மனைவிகள். அதுல ராகேல் தான் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? யாக்கோபுக்கு ராகேல் மேல் தான் ரொம்ப அன்பு. அவன் மரணத்தை தான் இதுல பெத்லகேம்ல அடக்கம் பண்ணப்பட்டதா எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, அவர் யாக்கோபுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி, அந்த வாக்கியத்தின்படி, இதே என்னாகமம் புத்தகம் என்னாகமத்தின் புத்தகம் ஸ்தோத்திரம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமம் புத்தகம் 24:17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன். பாருங்க, அன்றைக்கு சொன்ன சத்தியம், நான் காண்பேன், இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவரை தரிசித்துக் கொண்டு இருக்கிறோம். அவர் வார்த்தையின் மூலமாக நம்ம தரிசித்துக் கொண்டு இருக்கோம். நேரடியாக நம்ம பார்க்கலாம், வார்த்தையினால நம்ம இடைப்படுவார். அதான் இயேசு. வார்த்தையினாலே நம்மை இடைப்படும் போதுதான் அவர் வார்த்தை இன்னும் இயேசு. படிங்க சிஸ்டர். சமீபமே அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். கரங்களை தட்டுவோமா? யாக்கோபில ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் குழந்தை பிறந்த இடத்துல அந்த அடையாளத்தை காமிச்சது. அது மாத்திரமல்ல, ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரத்தை எல்லாரும் நிர்மூலமாக்கும். அல்லேலூயா. சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என்று தாவீது சொன்னது போல, இவர் பிறந்த உடனே ரொம்ப பேரு அந்த காலத்தில் ராஜாக்கள் பயந்தாங்க. காரணம் என்னவென்றால், நமக்கு மேல ஒரு ராஜா பிறக்க போகிறாரு, நமக்கு மேல ஒரு ராஜா பிறக்க போறாரு, இந்த குழந்தை எப்படியாவது கொலை செய்தன்னு சொல்லி தீவிரத்து ஓடுனாங்க. அது ஒன்றும் நடக்கல. காரணம் முன்னாலே எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் எழும்பும். கரங்களை தட்டுவோமா? இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் எழும்பும். அந்த செங்கோல் அசைக்கப்படாத செங்கோல், அதுதான் இயேசு. இயேசு. பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் முன்குறித்த பெத்லகேமே புதிய ஏற்பாட்டில்
எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கு. முக்கியமான ஒரு இடத்துல லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 5 மற்றும் 15, 5 மற்றும் 15. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். யார் போனது? யோசேப்பு போனாரு. அவருக்கு தெரியுமா அங்கதான் ஆண்டவர் பிறப்பார்னு? ஆனா முன்குறிக்க வைக்கப்பட்டது. அதான் அறிவு, அழைப்பு. அந்த அறிவினாலே, கர்த்தர் கொடுத்த அறிவினாலே பெத்லகேம் சென்றார். 15 வாசிங்க சிஸ்டர். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெத்லகேம்ல இயேசு பிறக்கிறான்னு சொல்லி தேவதூதர்களால் கேட்கப்பட்டு உரைக்கப்பட்டு மேய்ப்பர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல எப்படி போறாங்க பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இதுதாங்க சுவிசேஷம். பிறக்கும் போதே அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல கடந்து சென்ற கரங்களை தட்டுவோமா. இதுதான் அழைப்பு. கிறிஸ்துவ என்பது நம்ம இதான் தெரிந்து கொள்ள போகிற விஷயங்கள். கிறிஸ்துமஸ் வந்தா கிறிஸ்துமஸ் புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம், பலகாரம் சுட்டுக்கிறோம், எல்லாம் பாரம்பரியமா வருது. இது பாரம்பரியமா வருது. ஆனா கிறிஸ்துமஸ் என்பது என்ன? கிறிஸ்துமஸ் என்பது அவர் பிறந்த ஒரு பெரிய அதிசயம். இயற்கை சேர்க்கை எல்லாவற்றிலும் ஒரு அடையாளத்தை தேவன் காண்பித்தார். நம்ம மூலமா என்ன அடையாளம் காட்டும், என்ன அடையாளப்படுத்திக்கிறோம்? கிறிஸ்துவன் என்று சொல்வதற்கு சில பேர் வெட்கப்படுறாங்க. நாம் அல்ல, நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதான் தைரியமா சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அடையாளமாய் நாம் வாழ வேண்டும். நான் கிறிஸ்துவன், இயேசு சுவிசேஷத்தை சொல்ல அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அழைப்பு எப்படி இருக்கிறது சொல்லி ஒன்று சிந்தித்து பார்க்கணும். அழைத்தவர் அவர் உண்மை இல்லவர், அவர் அப்படியே நம்மை நடத்துவார். அந்த விசுவாசத்தை ஓட்டத்தை நம்ம ஓட தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துமஸ் ஆனா புது துணி போடு, அது பாரம்பரியமா, அது தவறு சொல்லல. நான் கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்யறோம், என்ன செய்ய போறோம், மனதிலே முதலாவதாக அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ்னாலே கொண்டாட்டம் தான். அப்படி நீர்ப்பு இடத்துல நான் மறுபடியும் தவறில்லை. ஆனா அந்த கிறிஸ்துவை நாம் அறிவிக்கத்தக்கதாக என்ன காரியம் நாளில் நாம் செய்கிறோம், நம் மூலமாக என்ன அடையாளத்தை காட்டுறோம். ஒரு அற்புதமாய் இந்த உலகத்திலே அதிசயமாய் உண்டாக்கப்பட்டார். நாம் பெற்ற அந்த காரியங்களிலே நாம் எதை ஆண்டவருக்காக நம் சரீரத்தினாலே நாம் செய்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. இதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். இயற்கை பாருங்க, கிறிஸ்து பிறக்கிற இடத்துக்கு அப்படியே கொண்டு போகுது விண்மீன். இன்றைக்கு ஸ்டார் வச்சுக்கிறாங்கன்னா தான் அர்த்தம், அடையாளம். இன்னும் வீடுகளில் ஸ்டார் வச்சிருக்காங்க, எல்லா வீடுகளிலும் இருக்கும். மேக்சிமம்
இந்துக்கள் வீட்டில் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்துக்கள் வீட்டில் ஸ்டார் வச்சிருக்காங்க. குடியில் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அடையாளம், அது அவங்களுக்கு பாரம்பரியமாக வந்தது. ஏன்னா அவன் விக்கிரகத்தை வணங்குறதுனால அது விக்கிரகமாக ஆக்கிட்டாங்க இயேசுவை. ஆனால் அந்த ஸ்டார், அந்த விண்ணின் நட்சத்திரம் எல்லார் வீட்டிலும் இருக்கும், எல்லா வீட்டிலும் இருக்கும். இங்கே நாங்கள் இந்த கதை இந்த காரியம் ஒரு 35 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் ஆண்டவர் அறியாத இருந்தோம். பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்தோம், பெயர் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக, பெயர் கிறிஸ்தவர், கிறிஸ்டின். ஜான்சன், சால்சன், வில்சன், தீப்சன், சன் பிரதர்ஸ். நாங்கள் சன் பிரதர்ஸ், நாங்கள் பெயர் கிறிஸ்தவம், அவ்வளோதான். அப்போ கூடாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் தெரியணும்னு சொல்லி ஒரு மரம் ஒன்று வந்து எங்கள் வீட்டாண்ட. என்ன மரம் அது? தைல மரம் இருந்து, பெரிய மரம், கிட்டத்தட்ட ஒரு 50 அடி இருக்கும் அந்த மரம். 50 அடி மரத்து மேலே ஏறி அந்த ஸ்டாரை கட்டணும் நாங்கள். 50 அடி மரத்து மாரி இந்த பகுதி ஃபுல்லாக அந்த ஒரு ஸ்டார் தான் தெரியுது. அப்போ ஸ்டார் யாரும் ஏற்றதான்னு தெரியல எனக்கு. ஃபுல்லாக இருள் அடைஞ்சிருந்தது, ஃபுல்லாக லைட்டு கூட இல்லை இந்த ஏரியாவில். எங்கள் வீட்டில் லைட்டு 24 மணி நேரம் எரியும், 24 hours லைட் எரிஞ்சுனே இருக்கும். இருளில் இந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டாங்கன்னு சொல்லி, அப்போ இந்த வசனத்தின் அர்த்தம் எங்களுக்கு புரியலை. ஆனால் இந்த நாளிலே அந்த வெளிச்சத்தை காண முடியாது. கரங்களை கட்டுவோமா? வெளிச்சத்தை காண முடியாது. பெத்தேல் ஆசை சபையை உண்டாக்கி அவர் தரிசனத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி ஒரு அடையாளம் இருக்கணும் நமக்கு, அப்படி ஒரு அடையாளம் இருக்கணும், அடையாளம் இருக்கணும். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சபை உருவாகாது. ஒரு சித்தம், ஒரு தரிசனம். இந்த சபையின் மூலமாக பல அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்று பெத்லகேமிலே எப்படி ஆண்டவர் பிறந்து அந்த பெத்லகேமை ஒரு சிறப்பு அந்தஸ்தை ஏற்படுத்தி, பெத்லகேம் என்பது என்ன? சின்ன ஊர் தான், சிறிய ஊர் தான், சின்ன ஊர் தான், பெரிய பிரம்மாண்டமெல்லாம் இல்லை, சின்ன ஊர். அந்த சின்ன ஊரில் தான் அவருக்கு இடம் கிடைக்கல, சத்தத்தில் போனால் இடம் கொடுக்கல. அதனால் கொண்டு வந்தாங்க, மாட்டுத் தொழுவத்தில் கொண்டு வந்தாங்க, மாட்டுத் முன்னணியில் கடத்தினாங்க. இன்றைக்கு இருக்கிற குளிர் தான் அன்றைக்கு பயங்கரமாக இருக்கும். அன்றைக்கு ஆண்டவர் பிறக்கும்போது குளிர் பயங்கரமாக இருக்கும், பிறந்திருக்கும் போது. இன்றைக்கு எல்லாமே இயற்கையெல்லாம் அப்படியே மாறிக்கொண்டு இருக்கிறது. இயற்கை மாறி அது செயற்கையாகி கொண்டிருக்கிறது. எல்லாமே ஆண்டவர் படித்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் இன்றைக்கு செயற்கைத்தனமா எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்காங்க. இப்ப அனுப்புற செயற்கைக்கோள்கள்லாம் ஆண்டவரத்தில் போகாது, அந்தரங்கத்தில் தொங்குது, அந்தரங்கத்தில் தொங்குது, அந்தரங்கத்தில் தான் உள்ள பரலோகத்துக்கு மேலே போக முடியாது. 3ஆம் வானம் வரைக்கும் தான் போக முடியும். பவுல் சொல்றாருன்னா 3ஆம் வானம் வரைக்கும் தான் போனேன், வானம் வரைக்கும் தான் போக முடியும். ஆனால் இந்த நாளில் அந்த இயற்கையெல்லாம் மனுஷன், ஒரு மண்ணினால உருவாக்கப்பட்ட மனுஷன் தன்னை அடையாளமாக்கி கொண்டு அந்த செயற்கை கோள்கள் எல்லாவற்றையும் அந்தரங்கத்தில் நிறுத்தி கொண்டிருக்காங்க. இது ஆண்டவர் வருகையில மேலிருந்து எல்லாம் கொட்ட போகுது. கரங்களை தட்டுவோமா? அந்தரங்கத்தில் இருக்குது, எல்லாமே அந்தரங்கத்தில் இருக்கு. அதனால நாம் அவர் வருகைக்கு ஆயத்தப்படணும், பலரை ஆயத்தப்படுத்தணும். வருகை சீக்கிரமாக இருக்குது. பெத்லகேமை குட்டி பற்றி இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 7:42. யோவான் 7:42. தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். தாவீதின் சந்ததியிலும், தாவீது இந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து
கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா? ஒரு கேள்விக்குறி போட்டுறாங்க. ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அன்றைக்கு பயந்தாங்க. அந்த ராஜாக்கள், அந்த கால ராஜாக்கள் ஆண்டவர் பிறப்பு, எனக்கு மேலே ஒரு யூத ராஜா பிறக்க போறாங்களா அப்படின்னு பயந்து போனாங்க, பயமுறுத்தினாங்க. பயந்து போனாங்க, பயமுறுத்தினாங்க. நாம பயப்படக்கூடாது, பயந்து போகக்கூடாது. அந்த பயந்தார்கள், பயப்படுத்தினார்கள். இந்த ஆயத்தமாகணும், ஆயத்தப்படுத்தணும். கரங்களை சட்டுவோமா? நம்ம ஆயத்தமாகணும், ஆயத்தப்படுத்தணும். பல பேரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரணும். இதுதான் நமக்கு கொடுக்க போற அடையாளம். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் கரங்களில் ஒப்பு கொடுத்து பெத்லேகேம் ஊரிலே பிறந்த இயேசுவை இந்நாளிலே அவருடைய 3 காரியங்கள், அடையாளம், அழைப்பு, அற்புதம், நாம் பார்த்து இந்த கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடி கடந்து செல்ல போகிறோம். இது பாரம்பரிய நடந்து வருகிற பண்டிகையை நம்ம நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. கிறிஸ்து எதற்காக பிறந்தார், எதற்காக 33 வருடங்கள் இந்த பூமியிலே அவதரித்தார், அது 33 வருடங்களில் 3 வருடங்கள் தன் ஊழியத்தை நிறைவேற்றினார். ஊழியத்தை நிறைவேற்ற நேரத்து காலத்திலே பல அற்புதங்கள், அதிகமான அதிசயங்கள் யோவான் சொன்னார். பாருங்க, யோவான் புத்தகத்தை கடைசி அதிகாரத்தை எடுங்க. யோவான் கடைசி அதிகாரம், கடைசி வசனம், கடைசி அதிகாரம், கடைசி வசனத்தை வாசிங்க சிஸ்டர். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால், பாருங்க, அவைகளை ஒன்றொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். கரங்களை தட்டுவோமா? அவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கார் நம்முடைய இயேசு. அவ்வளவு அற்புதம், உலகமே கொள்ளாதான். அந்த புக்கை யார் கண்டுபிடிக்க முடியும்? முடியுமா இந்த காலத்தில் விஞ்ஞானிகள்? முடியாது, முடியாது. அவன் என்னதான் செய்யட்டான், விஞ்ஞானிகள் என்ன வேணா செய்யட்டும். ஆனா இயேசு செய்த அற்புதங்களை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது, பார்க்க முடியாது. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. இந்த பெத்லகேம் ஊரிலே கர்த்தர் செய்த அற்புதங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதுல ஒரு 7 அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த 7 அற்புதங்களில் நேரம் நம்மை கொண்டு போகிற அளவுக்கு நாம் இதை தியானிப்போம். பெத்லகேம்னா என்ன? முதல்ல தெரியும். பெத்லகேம்னா என்ன? அப்பத்தின் வீடு. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். அது அப்பத்தின் வீடு பெத்லகேம். அடையாளத்தை பார்க்கக்கூடாது, அற்புதத்தை பார்க்கணும். அற்புதத்தின் அப்பத்தின் வீடு. அப்பம் என்னாலே, அப்பனா யாரு? இயேசு. அது அப்பனா சாப்பாடு நினைச்சுக்க போறீங்க. இயேசுதான் அப்பம், அவருடைய வீடு அது. அப்பத்தின் வீடு, இயேசுவின் வீடு பெத்லகேம். அந்த பெத்லகேமிலே முதலாவதாக இயேசு பிறந்தார். அவர் யாரு? அதிசயமானவர். அந்த பெத்லகேமிலே இயேசு பிறந்தார், அவர் அதிசயமானவர். இரண்டாவது, பெத்லகேமிலே திருப்தி இருந்தது. திருப்தி, பெத்லகேமிலே திருப்தி இருந்தது. மூன்றாவதாக, பெத்லகேமிலே நல்ல பெயர். பெத்லகேம் ஆண்டு பிறந்த உடனே அது வித்தியாசமான நகரமாய் போச்சு. வித்தியாசமான நகரமாய் போச்சு. பெத்லகேம் என்பது சின்ன ஊரு தான். இஸ்ரேல்ல, கலிலேயாவில், யூதாவில் எத்தனை வருது பாருங்க. இஸ்ரேல், கலிலேயா, யூதேயா. அதுல இந்த பெத்லகேம் என்று சிறிய ஊர். அது சுற்றிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார். அதை சுற்றிதான் தன்னை அர்ப்பணித்து ஓடி வந்தார். மருத்துவர்களை உயிர்ப்பித்தார். வியாதிஸ்தனை சுகப்படுத்தினார். குழந்தைகளை பார்வையை செய்தார்.
செவிடர்களை கேட்க செய்தார், ஊமையானவனை பேச செய்தார். அநேக அற்புதங்கள், அநேக அற்புதங்கள். ஆனால் அவர் பிறந்தது எந்த இடம்? சிறிய ஊர் பெத்லகேம். பெத்லகேமிலே ஆறுதல், பெத்லகேமிலே உயர்வு, பெத்லகேமிலே மகத்தான மாற்றங்கள். அநேக வசனங்கள் இருந்தாலும் நான் சுருக்கமாக அந்த வசனங்களை சொல்லி உங்களுக்கு புரியும் விதமாக இந்த பெத்லகேமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பெத்லகேமில் இருக்கிற அடையாளம், பெத்லகேம் இருக்கிற அழைப்பு, பெத்லகேம் இருக்கிற அதிசயம், அற்புதம், இந்த 3 காரியத்தை நாம் இந்த நாளில் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாட போறோம். முதலாவதாக பெத்லகேமில் இயேசு பிறந்தார். படிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 5. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 5ஆம் வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவள் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத எல்லாரை கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். யூதேயாவில் பெத்லகேமிலே பிறப்பார். அதென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலே உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. அன்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது அப்படியே நடந்தேறும்படியாய். அந்த வசனம் பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயா தேச பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் இயேசு எந்த வம்சத்தில் பிறந்தார்? யூதா வம்சத்தில் பிறந்த இயேசுவை யூதா பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? அங்கு சொன்ன தீர்க்கதரிசனத்தின் அடையாளம், சொன்னது எதுவோ அப்படியே பிறந்தார், அப்படியே பிறந்தார். பிரியமானவர்களே, பெத்லகேமிலே இயேசு பிறந்தனால அது என்ன நகரம்? சிறிய நகரம். பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல. சிறிய நகரம், ஆனா நீ சிறியதல்ல. பெத்லகேம் கர்த்தர் பிறந்த நாள் அவர் பெரியவராயிருப்பார். கரங்களை தட்டுவோமா? இயேசு பெரியவராயிருந்ததினால் நீ சிறியதல்ல. நம் வாழ்க்கையில இயேசு நம்ம இதயத்தில் பிறந்துட்டானா மட்டும் நினைப்பாங்க, இவர்களுக்கு என்ன தெரியும், என்ன ஞானம் இருக்கு, என்ன அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்கலாம். ஆனா இயேசுவா நம்ம இதயத்தில் பிறந்த உடனே நம் சிறியவர்கள் அல்ல. கரங்களை தட்டுவோமா? இயேசுலமே, பெத்லகேமே, நீ சிறிதல்ல. இயேசு பிறந்திருக்கிறார். இயேசு நம்மிடத்தில் பிறந்திருக்கிறார். பாருங்க, அந்த அடையாளம், சொன்ன அடையாளம் அத்தனையும் நடந்தது. முன்னாலே தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டது. தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டதுனாலே பெத்லகேமிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த பிறந்த நாளிலே முதல் வசனத்தை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்க, இயேசுவ முதல்ல என்ன சொல்லிட்டாங்க? யூதருக்கு ராஜா, கிங்.
கிங், வாய்னாலே உரைக்கப்பட்டது, அவர் கிங், ராஜா. அவர் இயேசு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவரை பணிந்து கொள்ள வந்தோம். நம்ம புதி துணி போறதுனாலயோ நல்ல உணவு சமைக்கிறதுனாலயோ கிறிஸ்துமஸ் அல்ல. ஆலயத்தில் வந்து அவரை பணிந்து கொள்ளணும். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா. கரங்களை தட்டுவோமா? இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். அந்த சிறிதல்ல, அவர் பிறந்ததினாலே அவர் பெரிய பெரிய நகரம் ஆயிடுத்து. பெத்லகேம் பெரிய நகரம் ஆயிடுத்து. பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையிலும் பிறந்துட்டார்னா, நம்முடைய குடும்பத்திலே, நம்ம சொந்தக்காரங்களில் இயேசு பிறக்கணும். அவங்க தங்களை அற்பமாய் எண்ணிக்கொண்டிருந்தாலும் கூட இயேசு பிறந்துட்டா அவங்க வாழ்க்கையில் அதிசயமான காரியம் நடக்கும். அவங்க தனிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிறவர். இதுதான் அவங்களுக்கு அடையாளம். இயேசு பிறக்கணும் இருதயத்தில். பெத்லகேம் சின்னதாக இருந்தது, ஆனால் இயேசு பிறக்கும் போது அது பெரிதாகி போச்சு. அல்லேலூயா, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இரண்டாவது காரியம், பெத்லகேமிலே திருப்தி. ரூத் எழுதின ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அதில் எடுத்து வாசிங்க சிஸ்டர். 6ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. ரூத் சுவிசேஷம் 6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். எங்க? பெத்லகேமில். கரங்களை தட்டுவோமா? அங்கே பெத்லகேம் என்பது ஒரு திருப்தி. அந்த திருப்தி அல்ல என்று அவள் யாரு? ரூத். மோவாப் தேசத்திலே மோவாபியர் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்கள்? அருவருப்பானவர்கள். அந்த அருவருப்பானவர்கள் மோவாப் தேசத்திலே ரூத் கேள்விப்பட்டு எங்க வராங்க? படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. அதை விட்டுங்க. 19-22 வாசிங்க. 19-22. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். எங்க? பெத்லகேம் வரைக்கும் நடந்து போனாங்க. மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேம் வரைக்கும் நடந்து போனாங்க. மோவாப் என்பது ஆண்டவருக்கு அருவருப்பானது. அங்க திருப்தி படல. அவங்க திருப்தியில வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போனாங்க. எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. திருப்தி இல்லாத வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருந்த பிரியமானவர்களே, திருப்தி இல்லாத வாழ்க்கையில ரூத் நெகோமி அவங்களோட வாழ்க்கையை படிக்க சிஸ்டர். அப்படியே 19-22. அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியா என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். மாறா என்பதுக்கு என்ன அர்த்தம்? கசப்பு. திருப்தி இல்ல. அவங்க மோபுல இருக்க வரைக்கும் திருப்தி இல்லாத வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை. பெத்லகேமுக்கு வராங்க. படிங்க சிஸ்டர், அப்படியே படிச்சுட்டு. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால், இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். செழிப்பான ஒரு தேசத்தில் நேரத்திலே பெத்லகேமுக்கு வராங்க. ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறந்த
தாவீதின் தகப்பனார் ஈசாய். ஈசாய்க்கு தாவீது பிறக்கிறாரு. அந்த வம்ச வரலாறு பாருங்க படிங்க சிஸ்டர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அந்த அட்டவணையை படிங்க, தலைமுறை அட்டவணையை. மத்தேயு சுவிசேஷம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன். ஆண்டவர் எங்க தொடங்குறார் பாருங்க. ஆதி ஆமத்தில் தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை அப்படியே வருது. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு யாக்கோபு பிறக்கிறார். யாக்கோபுக்கு பெத்லேகம் தான் முதல்ல அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது. பெத்லேகம். அவர் கானான் தேசத்துக்குள்ள வரும்போது பெத்லேமுக்கு தான் முதல்ல வராரு. கடந்து வரும் பெத்லேமில் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்தோன்னு தான் ராகேல் அடக்கம் பண்றாங்க. அங்கத்தான் வாழ்க்கையை அவர் தொடங்குறாரு. பாருங்க, ஆபிரகாம் குமார் தாவீது குமார் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு படிங்க சிஸ்டர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் சகோதரர் பெற்றான். யூதா வம்சத்துல தான் யார் பிறகுறது? ஆண்டவர் பிறக்கிறார். ஏசப்பா பிறக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவருடைய வம்ச வரலாறு அப்படியே போடப்பட்டிருக்கும். கழித்தா யூதா வம்சத்தில் தான் யோசப்பை யாக்கோபு மரியாதை புருஷனாகிய யோசப்பை பெற்றான். அவளுக்கு கிறிஸ்து என்னப்படுது? இயேசு பிறந்தார். இவ்விதமாய் மொத்தம் 14 தலைமுறை கழிந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவர் பிறக்கும்போது பெத்லகேமில் பிறக்கும்போது அதுக்கு முன்பாக எவ்வளவு காரியம் நடந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த பெத்லகேம் பிறக்கும்போது ஒரு வித்தியாசமான நகரம் ஆயிடுத்து. பாருங்க, இந்த ரூத்து பாருங்க திருப்தி எப்படி படுத்துறாங்கன்னா, நகோமி சொல்றாங்க, அம்மா 15 படிங்க சிஸ்டர். ரூத்தின் சரித்திரம் 15. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தால் இடத்துக்கு தன் தேவரிடத்துக்கும் திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத் மோவாபிய பெண். ஆண்டவர் அருவருப்பான ஒரு கோத்திரம். அந்த ரூத் மோவாபிய பெண். அது அவர் வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு வேலை. அவர் பெத்லகேமுக்கு வந்தவன் அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, எவ்வளவு திருப்திகரமான வார்த்தை. படிங்க சிஸ்டர். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கரங்களை தட்டுவோமா? எப்படிப்பட்ட திருப்தியான வார்த்தை ரூத்தின் வாயிலே. அதனால்தான் தேவன் பார்த்தாரு. அவர் சிறுமையை எண்ணினால்தான் போவாஸ் என்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதரை தேவன் ரூத்துக்கு கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, ரூத்துக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும்படியாய் எல்லா காரியத்திலும் வாழ்க்கை வசதி மற்றும் திருமண காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ரூத்துக்கு ஒரு திருப்தியை கொடுத்தார். ரூத் என்பது திருப்தி என்பதுதான் அர்த்தம். நகோமி சொன்னாங்களே, நான் மாறா. ஆனா ரூத்துக்கு திருப்தி என்ற பேர். எல்லாத்தையும் திருப்திப்படுத்தினாங்க. ஏன்னா காரணம் முதலாவதாக தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. உன் தேவன் என் தேவன். பயப்படாதீங்க. வாழ்க்கை இப்படியே ஆயிடுமா, இப்படியே இருக்குமா? பெத்தேல் சபை எப்படி அவரு உயர்த்தினாரோ உங்களையும் உயர்த்துவார். கண்டிப்பா உயர்த்துவார். நம்ம அந்த உயர்வை கண்ணோக்கி போடிக்கொண்டே இருக்கணும். அதைத்தான் உயர்வை தான் பார்த்து கொண்டே போகணும். அந்த உயர்வை நினைச்சுதான் ஓடிக்கொண்டு இருக்கணும்.
நம்ம தாழ்த்தி கூடாது. பாருங்க, இந்த இந்த வருடம் பாருங்க, இந்த தலைமுறைகளை நாம் தலைமுறைகளுக்கு அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. தலைமுறைகளினாலே கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த வருடத்தின் வாக்கு அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியாது. அந்த வாக்கு தத்துவம் அப்படியே நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையை நிறைவேற்றிக்கொண்டு கரையில் தட்டுவோம். அல்லேலூயா. பெத்லகமே நீ சிறியவன் அல்ல, பெத்தேலே நீ சிறியவன் அல்ல. அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். பெத்தேல் பெத்லகம் ரெண்டும் ஒரே மீன் தான் வரும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, பெத்லகமிலே ஒரு உயர்வு. எப்ரத்தா எண்ணப்பட்ட பெத்லகமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தோம். இஸ்ரவேலை ஆளப்போகிற இடத்திலே புறப்பட்டு எண்ணத்தில் வருவார். எண்ணத்தில் புறப்பட்டு எண்ணத்தில் வருவார். பிதா சொல்றாருங்க இந்த வார்த்தையை. பிதா குறிப்பிடுறாரு, இயேசு இடத்தில் பிறக்க போய் எண்ணத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. பூர்வத்தினா எது வரைக்கும்? தலைமுறை தான். நம்ம தலைமுறை தான், அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை. இது இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. கரையில் தட்டுவோமா? இது உயர்வு. உயர்வு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உயர்வு நாம் பெற்றிருக்கிறோம். எப்பவுமே நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. நம்ம வாழ்க்கை நெகட்டிவ் நடக்காது. எல்லாம் பாசிட்டிவ் தான், ரைட் தான், எல்லாமே ரைட் தான். நீங்க தான் ரைட் போட்டுன்னு போனோம். ரைட் 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 எல்லாம் உயர்வு. இது அப்படியே நம்ம ஒவ்வொரு வருடமும் ஆண்டவரே, அப்பா நான் சிறியவன் அல்ல, நின்னுள் பிறந்ததுனால் நான் பெரியவனா இருக்கேன். கரைகளை தட்டுவோமா? நின்னுள் பிறந்ததினால் நான் பெரியவன் ஆயிட்டேன் ஆண்டவரே. அப்படி உயர்வை நாம் பெற்றுக்கொண்டு அந்த பெத்லகேமின் ஆசீர்வாதத்தை நாம் அனுசரிக்கணும். இப்படிப்பட்ட பிதா பாரு எப்படி ஆசீர்வதிக்க பாருங்க. இது மீகா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உயர்வு நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம வாழ்க்கையில நன்மை செய்வதை தவிர நம்ம தீமை யாருக்கும் செய்யக்கூடாது. அது முதல்ல நம்ம மனதில் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பெத்லகேமுடைய மூளையான வசனம். நன்மை, அந்த பெத்லகேம் நன்மை. அந்த இடத்துல தான் நன்மை பெற்றுக்கொண்ட அநேக தீர்க்கதரிசிகள், அநேக ராஜாக்கள். நன்மையை பெற்றுக்கொண்ட இடம் தான் பெத்லகேம். பாருங்க 8ஆம் வசனம் 6-8 வாசிங்க சிஸ்டர். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நல்லா புரிஞ்சு இந்த வசனத்தை. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. தாழ்மை நம்ம வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம் வாழ்க்கை எவ்வளவு மேன்மை வந்துட்டாலும் நம்ம எடுத்து தாழ்மை எதிர்பார்க்கிறாரு ஆண்டவர். தாழ்மை எடுத்து பார்க்கிறாரு. பாருங்க, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு சொல்லி இருக்கிறாரு, அறிவித்திருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் இயேசு தன் ஊழியத்திலே எப்படி சுற்றி இருந்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். அவர்கிட்ட அநீதி இல்லை, நீதிபரர். அவர்கிட்ட இல்லை என்பது, அவர்கிட்ட போகிற யாவரையும் அவர் புறமே தள்ளல, வாங்கன்னு தான் கூப்பிட்டாரு. வாங்க, பெற்றுக்கொள்ளுங்க, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 போடுப்பா அந்த வசனத்தை. மத்தேயு 7 படிங்க சிஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அடுத்த வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்,
கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்பதான் நான் சொல்றேன் அடிக்கடி ஆராதனையில கேளுங்க, ஆவியானவரை கேளுங்க, கேளுங்க. அப்பா என்னை நிரப்புங்கப்பா, நான் சிறியவன் அல்ல, நான் சிறியவன் அல்ல, என்னை தாழ்த்திக்க கூடாது, தாழ்மையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே என்னை உயர்த்துங்கப்பா, என்னை உயர்த்துங்க. ஆவியானவரே நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதா என்னை உயர்த்துங்க ஆண்டவரே. பெத்லகேமின் உயர்வை நான் பெற்றுக்கொள்ளணும். படிங்க சிஸ்டர் தொடர்ந்து. தேடுகிறவன் கண்டடைகிறான், ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். முதல்ல ஆண்டவர் சமூகத்துல நம்ம தாழ்த்திக்கணும், கேட்கணும். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டவர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். 7 பரிபூரணம், பரிபூரண ஆசீர்வாதம். 6 நாள்ல ஓய்ந்திரு, 6 நாள்ல எல்லாத்தையும் ஆண்டவர் தேவன் எல்லாத்தையும் உருவாக்கி 7 நாள் ஓய்ந்திருந்தார். ஏன்? அந்த 7 நாள் நாள் ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள், பரிசுத்தமான நாள். அந்த பரிசுத்த நாளிலே சபைக்கு வந்துட்டு நாம அவரிடத்தில் அந்த பிளெஸிங் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் கடந்து வரணும். சரியான நேரத்துக்கு வரணும், சரியான நேரத்துக்கு கிளம்பி போகணும். ஆண்டவர் வார்த்தை கேட்பது மட்டுமல்லாமல் அது இதயத்தில் எழுதி அது ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம அது தாயினால் அறிக்கையிட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தை நீங்க வருகிற 31ஆம் தேதி சொன்ன, பெத்லகேமே நான் சிறியவன் அல்ல, நான் சிறியவன் அல்ல, நான் சிறியவன் அல்ல. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய உயர்வு எங்களை கட்ட வருகிற புதிய ஆண்டில் அந்த பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. கடைசியாக என்ன சொன்ன? கடைசியாக எழுதி வச்சிருக்கீங்களா? பெத்லகேமில் அதான் சொல்லும் போது இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணலாம் முடிஞ்சு போச்சு. வார்த்தை அதுதான், காதுள்ளவன் கேட்க, அதை எழுதி உள்ள போயிட்டு கடைசியா சொன்ன பெத்லகேமிலே மகத்தான மாற்றங்கள். கரங்களை தட்டுவோமா? நம்ம வாழ்க்கையில வேண்டிய புதிய ஆண்டிலே மகத்தான மாற்றங்களை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நாம எப்படியெல்லாம் நம்ம தரிசிக்க போறோம், எப்படியெல்லாம் நம்ம நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம், இப்போ பிளான் பண்ணுங்க. ஏன்னா பல மாற்றங்கள் உண்டு பண்ண போறாரு ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். எடுத்து வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமத்தின் புத்தகம் சங்கீதம் 127 வாசிங்க. சங்கீதம் 127 சங்கீதங்களின் புத்தகம் 127 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். படிங்க. வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பாரத்துறையை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில பிசாசு தான் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் குறிக்கிடுவான். நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே பிசாசுக்கு எதிர்த்து இருக்க நம்ம தெரியணும். அப்பதான் வாழ்க்கையில ஒரு பெரிதான மாற்றங்கள் உண்டாகும். பிசாசுக்கு வியாதி வந்துட்டாலே பயம், வறுமை வந்துட்டாலே பயம், வேதனை வந்துட்டாலே பயம், யாருன்னா விரோதமா பேசினாலே பயம். முதல்ல இந்த பயத்தை எடுத்து போடுங்க. ஏன்னா பிறக்கும் போது ஆண்டவர் தேவதூதன் என்ன சொன்னா, பயப்படாதிருங்க. வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும். ஒரு மாற்றத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட. பெத்லகேமிலே அந்த மாற்றங்கள் உண்டாச்சு. மாற்றங்கள் உண்டா. இஸ்ரேலிலே பெரிய மாற்றங்கள் உண்டாச்சு. பல காரியங்கள் நடந்தது. இஸ்ரேலிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாங்க. இதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது பிரிதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அப்ப நம்ம பிரியமான நித்திரை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடணும்னா நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கணும். அப்பதான் ஒரு மாற்றம், ஒரு மாற்றம் நம்ம ஆண்டு வாழ்க்கை உண்டாகணும். அதிகாலையில் எழுந்துருங்க, அதிகாலையில் எழுந்துருங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சர்வீஸ் 6 மணிக்கு வைக்க போறேன்.
ரெகுலர் சர்வீஸ் 6 மணிக்கு வச்சா தான் நீங்கள் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு சபைக்கு வர முடியும். அப்படி வைக்கணும். அதிகாலை எழுந்திருக்கணும். அதிகாலை எழுந்தது தான் நமக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும். வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். 7 மணிக்கு சொன்னாலே தடுமாறு வந்துட்டீங்க நீங்கள், பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆச்சே, வீட்டில் போய் சமைக்கணும், புது துணிலாம் போட்டுன்னு வந்தாச்சு. நம்ம மூலியமா ஒரு மாற்றங்கள் ஏற்படணும். கிறிஸ்துமஸ் வருஷம் வருஷம் வரும். என்ன மாற்றம் இருக்கு வாழ்க்கை, என்ன மாற்றங்கள் இருக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. என்ன மாறி இருக்கோம் நம்ம வாழ்க்கை, எது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். எஸ்லேமே பெத்லகமே நீ சிறியவன் அல்ல, சிறியவன். வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு பண்ண ஒப்பு கொடுக்கணும். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க சிஸ்டர். நீதிமொழி 7, 22, 23 வாசிங்க. 7, 22, 23. உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலகிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதை விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அல்லேலூயா. இது எது குறிக்கிறதா? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க, வாழ்க்கையில பாவத்திலே இருக்குன்னு ஆண்டவருடைய திட்டம் அல்ல, அவர் சித்தம் அல்ல, அவர் சித்தம் அல்ல. பாவத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்ம அப்படியே தான் இருக்கணும். ஒரு உயர்வு இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும். அதுக்காக வந்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன், தாழ்த்தி ஒப்பு, அவர் சமூகத்தை தாழ்த்தணும். மற்ற சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். அதிகாலை எழுந்திருக்க கொஞ்சம் நீங்கள் தீவிரிங்க. இந்த புதிய ஆண்டிலே வந்து பாருங்க. நான் வருட இதை சொல்லிட்டு இருக்கேன். இதை வாரமானா ஞாயிற்றுக்கிழமைனா அதிகாலை எழுந்துட்டு இயேசு நம்ம சபை ஓய்வு நாள்னா முதல்ல வந்துடுவார். ஆவியானவர் இங்கே தான் இருப்பார், பார்ப்பார், எல்லாரும் பார்க்குற எத்தனை மணிக்கு வர. அவர் கண்கள் பூமியின் மேலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எந்த காரணம் சொன்னாலும் வாங்க. நம்ம எதை இழக்கிறோமோ அதை எழுத்தத்தினே பெற்றுக்கொள்ள முடியும். தூக்கத்தை இருந்தால் நல்ல நித்திரை கொடுப்பார். படிச்சோம்ல, அதிகாலை இருந்தால் தான் நல்ல நித்திரை கொடுப்பார். தூக்கத்தை இருந்து போங்க. சில பேர் சமைச்சிட்டு தான் வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சமைக்காதீங்க, அதுக்கு இருக்கக்கூடாது. நம்ம என்ன படித்தோம்? ஏசாயா 53 அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர். இந்த வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்குது. நான் ஏசாயா 53 போடு. வருஷம் நான் படிக்கிறேன் அந்த வசனத்தை. கடைசி 14வது வருஷம் 13, 12, 13. பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய். ஆனால் அது எப்படி என்னன்னா மகிமையாக, க்ளோரி, கர்த்தருடைய நாள் இது, க்ளோரி ஃபார் ஜீசஸ். படிங்க சிஸ்டர். அப்பொழுது பாருங்க, அப்பொழுதுதான் நமக்கு படிங்க. கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அப்போ நம்ம இந்த ஓய்வு நாளிலே நம்ம வீட்டு வேலைகளை ஆயத்தப்படுத்திட்டு வராதுங்க. இந்த கிறிஸ்மஸ்ஸு அப்படின்னு வந்துட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் ஆண்டு கொடுங்க, அந்த நாளை கொடுங்க. அப்போ அந்த நாளில் ஒரு மகத்தான மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு. எதை எழுந்திருக்கல அது கொடுப்பார். பெத்லகமே நீ சிறியவன் அல்ல, இதுதான் இதோடைய வார்த்தைக்கு முக்கியமான திறவுகோள். தியானிக்கிற இந்த வசனங்களுக்கு முக்கியமான திறவுகோள் பெத்லகமே நீ சிறியவன். ஒரு மாற்றங்கள், பெத்லகேம் மாற்றங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 சாமுவேல் 23:15.
2 சாமுவேல். தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசல். ஒளிமுக வாசல் என்ன? எஸ்லேம். எஸ்லேம் தான் ஒளிமுக வாசல். பெத்லகேமிலே ஒளிமுக வாசல் எஸ்லேம். அந்த எஸ்லேமிலே இருக்கிற படிங்க. கிணற்றின் தண்ணீரில் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டுகிறவன் யார் என்றான். பாருங்க, இந்த இடத்துல இந்த பெத்லகேம் போனதால்தான் தாவீதுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டானது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அவன் கேட்கிறான், என் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கிறவர் யார்? யார் கேட்கிறான். 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தார். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கணும் பிரியமானவர்களே, ஒரு மாற்றம் இருக்கணும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டார். தவறு செய்தார், ஒரே ஒரு தவறு செய்தார். பத்சேபாள் இல்லத்திலே தவறு செய்தார். அந்த தவறு செய்த உடனே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். சங்கீதம் 51 எடுங்க சிஸ்டர். சங்கீதம் 51. சங்கீதம் 51 அதுல 11, 12. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இரட்சணியம், அவர் பிறப்புக்குரிய இரட்சணியம், இந்த இரட்சத்தின் சந்தோஷத்தை புதிய ஏற்பாட்டில் 2 பேர் பெற்றுக்கொண்ட பிறக்கும்போது சிமியோனும் சிமியோன், அடுத்து 84 வயதுள்ள அண்ணா. கரங்களை தட்டுவோமா? இரட்சணியத்தின் சந்தோஷம் பிறக்கும் போது அந்த சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொண்டது போல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவோம். வாழ்க்கையில நம் மூலமாக பல மாறணும். இது மதமாற்றம் அல்ல. கிறிஸ்துவம் என்பது மதமாற்றம் அல்ல, மனம் மாற செய்யணும். எவ்வளோ கெட்ட தீய பழக்க வழக்கத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கினார். எங்களை விடுதலை ஆக்கினார். இதே இடத்துல எங்கள் வீட்டை கிளப்புன்னுவாங்க. வாரமான எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் வந்துடுவாங்க. இங்கே ஜீவனுள்ள சாட்சி, உண்மையான சாட்சி. எங்கள் அப்பாவும் குடிப்பார், எங்கள் அப்பா கூட சேர்ந்து நாங்களும் குடிப்போம். இது ஒன்று போதும் உங்களுக்கு. இப்படி வாழ்ந்த வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை இந்த இடத்துல இயேசு எங்களை ரட்சித்தார். இயேசு எங்களை ரட்சித்தார். குடும்பமாக இன்று நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு ஒரு மாற்றம். அந்த உண்மைதான் ஆண்டு விதத்தில் ஒரு சபையை ஏற்படுத்தி எல்லோருக்கும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது, ஆண்டவர் ஊழியத்தை செய்ய முடியாது. இந்த நாளிலே இந்த பெத்லகேம்னு ஒருத்தர் பாருங்க, பெத்தேலிலே அருமையான ஊழியக்காரர்கள், அருமையான விசுவாசிகள், அருமையான ஆத்துமாவில் கொடுத்து இந்த பெத்தேலை உயர்த்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? சாட்சியுள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை. ஒப்பு கொடுக்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். பழைய கிறிஸ்துக்குள் நாம் இருந்தால் புது சிஷ்யா இருப்போம். புது சிஷ்யா இருக்கணும். நம்மளமாக வெளியில மாற்றங்கள் ஏற்படணும். நம்முடைய சாட்சி அப்படிதான் இருக்கணும். சபையிலே, எஸ்லேமிலே, சபையிலே, யூதாவிலே, வீட்டிலே, சமாரியாவிலே, வெளியிலே. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நீ பெத்லகேமிலே பிறந்தீர்,
நீ விதத்தில் பிறந்தது ஆண்டவரே, பெத்லகேமிலே பிறந்ததினால், பெத்லகேமே நீ சிறியவன் அல்ல. பெத்லகேமிலே ரூத்துக்கு, மோவாபிய பெண்ணான ரூத்துக்கு ஒரு திருப்தியை கொடுத்தா. ரூத்து, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நகோமிக்கு சொன்னது போல, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். திருப்திகரமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக, பெத்லகேமிலே குட் நேம், நற்பெயர். வேதாகமத்தில் ஓபேத், ஈசாயி, தாவீது, தாவீது குமாரனாக இயேசு கிறிஸ்து. அந்த நற்பெயர் உண்டாக்க நம்ம ஒப்புக்கொடும். எல்லாம் கீழே பெத்லகேமே நீ சிறியவன் அல்ல. நாம தான் அது. நம்ம தாத்தக்கூடாது. எப்பவுமே தாழ்மை இருக்கலாம், தாத்தக்கூடாது. நான்காவதாக, பெத்லகேமிலே ஆறுதல். உங்கள் மூலமாக ஆட்டி தேற்றப்படணும். நீ கைகளை வச்சா பிசாசு ஓடணும். நீ கைகளை வச்சா வியாதிச சுகமாக்கணும். நீ கைகளை வச்சா ஒருமை நீங்கணும். அப்படி கிருபை கர்த்தரை கேட்டு பெற்றுக் கொள்ளணும். நான் சிறியவன் அல்ல, அதை மனதில் நினைத்துக் கொள்ளணும். நம்மளால கூடும், தேவனால் எல்லாம் கூடும். கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான். பெத்லகேமில் உயர்வு. அந்த உயர்வை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ஆண்டவரே, அப்பா, பெத்லகேம் சிறியதாக இருந்தாலும், ஆயிரங்களுக்கு சிறியதாக இருந்தாலும், நீ அங்கே வந்து பிறந்ததுனாலே அந்த பெத்லகேம் பெருசாயிடுச்சுப்பா, பெரிய நகரம் ஆயிடுச்சு. கரங்களை தட்டுவோமா? அப்போதான் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடும்போது அந்த உயர்வை நிச்சயமா தருவார். அல்லேலூயா. இப்போ ஒரு தவறு செய்துட்டா மனுஷன் அதை மனுஷனே வச்சுப்பான். அந்த தவறை, இவன் எனக்கு இதை செய்துட்டான், எப்படியாவது திரும்ப செலுத்தணும்னு தான் நினைப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டார். நம்ம தவறு செய்தால் ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டவரே நம்ம மன்னியும் கேட்டுட்டா உடனே மன்னிக்கிறவர், மன்னிக்க தயப்பற்றுறார். அப்போ நம்ம என்ன ஒரு பாவம் செய்ததால் ஆண்டவர்கிட்ட போங்க. அப்போ பாவத்தை மறித்து ஆண்டவர் நிச்சயமாய் அந்த உயர்வை நமக்கு கொடுப்பார். கடைசியாக மகத்தான மாற்றம் வாழ்க்கையில், மகத்தான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வரணும். கேட்கணும் மகத்தான மாற்றங்கள். அந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம சிறியவராக இருக்க மாட்டோம். கர்த்தர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து, அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 100 சங்கீதம் முடிச்சிடலாம், கடைசி வசனம் வாசித்து படிச்சிடலாம். 130 கர்த்தர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து, ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. பார்த்தீங்களா அந்த வசனம்? சங்கீத புத்தகத்தில் இருக்கு. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதான் வசனம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுக்க. நம்மள புழுதிலிருந்து வந்தவங்க தான் நாமெல்லாம். அதனால எப்பவுமே அந்த சிறுமையை நம்ம நேற்று ஓடக்கூடாது. நம்ம ஓடக்கூடாது. கர்த்தரை கேட்கணும். கர்த்தாவே, 113:7-8 113:7-8 சங்கீதம் 113:7-8. அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த 7 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை புழுதியிலிருந்து தூக்கி விடுவார். நம்ம குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். நம்மை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. கண்களை மூடும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தகப்பனே, உடைய பிறப்பை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உடைய வார்த்தையின்படி தகப்பனே, அப்பா,
இயேசு நீ பெத்லகேமிலே பிறந்து அப்பா நீர் ஆண்டவரே மகத்தான அற்புதமான அதிசயமான காரியம் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.